ஐயோ நாசமா போச்சுங்க. இன்னும் ஒரு 7 வருஷத்துல டைனோசர்லாம் அழிஞ்ச மாதிரி நம்ம மனித இனமும் அழிய போகுதுன்னு நாசா நாசுக்கா சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, 2024 எண்டுல ஆஸ்ட்ரானமர்ஸ் நம்ம பூமியை நோக்கி ஒரு மிகப்பெரிய ஆஸ்ட்ராய்டு வரப்போகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட பேர் என்னன்னா YR4. இந்த விண்கலோட சைஸ் எவ்வளவு பெருசு இருக்குன்னா கிட்டத்தட்ட 130 அடியில இருந்து 300 அடி வரைக்கும் பெருசா இருக்காமா. நாசா என்ன சொல்றாங்கன்னா இது டிசம்பர் 22, 2032 பூமியில கண்டிப்பா விழுந்தே ஆகுன்னு 1.2% சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு யார் பர்த்டே கொண்டாடுறீங்களோ அப்படியே பூச்சி தலைமையில வச்சுக்கோங்க. டே சும்மா கதை விடாதடா அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா இப்ப 2025 பிப்ரவரி மாசம் திரும்பி மானிட்டர் பண்ணி பார்த்தப்ப ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி இருந்திருக்கு. என்னன்னா 3.1% சான்ஸ் இருக்காமா அது பூமியில விழுறதுக்கு. அப்ப பெர்சன்டேஜ் சான்ஸ் கணக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குதுங்க. இப்ப வாயை பொழக்கிறீங்களா? நானும் இதே மாதிரிதான் வாயை பொழந்தேன். சரி, ஏதோ பூமியில விழும், நல்லா சூப்பரா இருக்கு போது, ஐ மீன் இந்த படத்துல வர மாதிரி இருக்கு போது, யாரெல்லாம் சட்டி பிடி கட்டி எங்க ஓட போறது தெரியாம பயப்பட போறோம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நாசா என்ன சொல்றாங்கன்னா இது பூமியில விழாது, ஆனா நிலா மேல விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சோ நிலா காட்டி சோறு விட்டுருங்க, இப்பயே காட்டி ஊட்ட ஆரம்பிச்சிருங்க. இதுக்கப்புறம் அப்ப நிலா இருக்காதுப்பா. சோ நிலா மேல விழுறதுக்கும் 1.5% சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இது ஏறலாம், இறங்கலாம், இல்ல இல்லாமலேயும் போகலாம், இல்ல ரூட் மாதிரி வேற ஏதாச்சும் எரிக்கல் போய் மோதுச்சுன்னா ரூட் மாதிரி எங்க வேணா போகலாம். ஆனா வரும். ஸோ இப்போ நாசா என்ன சொல்றாங்கன்னா மேபி இது பூமி மோதுனுச்சுன்னா நம்ம எப்படி ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பூங்காவனம் வர்றது வராம இருக்காது, வராம இருக்கிறது வராது. ஸோ அதனால எரிக்கல்லோ இல்ல விண்கல்லோ இல்ல அம்மிக்கல்லோ ஒரு கை நம்ம பாத்துட வேண்டியதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸ்பேஸ் பத்தி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பத்தி பேசணும்னா அந்த விஷயத்தை பத்தி நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் பேசுறேன். அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க.